உறவுகள் அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். அரசியல் கலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அரசியல் கலை நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாய உடவியலாளர் இராமேதர் அவர்கள் இணைக்கின்றார். வணக்கம் ராமேதரன். வணக்கம் நண்பர்களுக்கும் நேர வணக்கம். இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். குறிப்பாக சுரேஷ் சாலை அவர்களுடைய சிறை தொடர்பாக சாகும்பறை உண்ணாவிரதம் ஆரம்பித்த நிலையில் அவர் அங்கே கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக செய்திகள் வந்திருக்கின்றது. ராமேந்திரன், சுரேஷ் சாலையினுடைய இந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட விடயம் தொடர்பாக, உண்ணாவிரதம் இருந்த விடயம் தொடர்பாக நீங்கள் என்ன அறிகிறீர்கள் என்று ஒருவர்களுக்கு கூறுவீர்களா? உண்மைதான். ஈஸ்டர் குண்டு தாப்பான விடயம் ஒரு இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றது. அந்த ஒரு பரபரப்பான ஒரு நிலை இப்போது தெற்கிலங்கையிலே சூடு பிடித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே பிள்ளையானை தொடர்ந்து சுரேஷாலை கைது செய்யப்பட்டு இப்போ சுரேஷாலை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலைமையில் சுரேஷாலை திடீரென ஏற்கனவே நாங்கள் கூறியிருந்தோம், உதயகம்மன் வில விமல் வீரவன்ச போன்ற தரப்பினர் அவருக்கு சிறைக்குள்ளே ஆபத்து, அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்ற வகையிலே குரல்களை கிளப்பி கொண்டிருந்தார்கள். இந்த விடயத்தை இன்னும் மேலும் ஒரு பரபரப்பாக்குகின்ற வகையில சுரேஷாலையினுடைய உயிருக்கு ஆபத்து என்ற விடயங்களை எல்லாம் கூறினார்கள். இப்படியான நேரத்தில் தான் சுரேஷாலை அவர்கள் சிறையிலே தற்கொலைக்கு முயற்சி செய்ததாக கூட ஒரு செய்தி வந்திருந்தது. அதற்கு பின்னர் திடீரென சுரேஷாலை அவர்கள் தன்னுடைய விடுதலைக்காக தான் அநீதியான முறையிலே தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும், தான் சிறையிலே மிக மோசமான துன்புறுத்தல்களுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும், ஒரு உண்மைக்கு மாறான விடயங்களை துன்புறுத்தி தன்னிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறி அவர் சாகும் வரை உண்ணாவிரதத்தை சிறைச்சாலையில் ஆரம்பித்திருக்கின்றார் என்பதாக உதயகம்மன் பிள்ளை தரப்பு அந்த விடயத்தை வெளியே கொண்டு வந்திருந்தது. இப்படியான ஒரு நிலைமையில் தான் அவர் உடனடியாக அவருடைய, நான் நினைக்கிறேன், அவர் சாகும் வரை உண்ணாவிரதம் தொடங்கியதாக சொல்லப்பட்டு 2வது நாளன்று நம்புகின்றேன் அவருடைய உடல்நிலை மிக மோசமாக பாதிக்கப்பட்டதை அடுத்து அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்டதாகவும், அங்கே பலத்த பாதுகாப்புக்கு மத்தியிலே அவர் அங்கே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற விடயம் வந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக ஒரு பலத்த ஒரு ஒடுக்கமான பாதுகாப்புக்கு மத்தியிலே கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலே சுரேஷாலை அவர்கள் சிகிச்சை வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர் தொடர்ச்சியாக உணவு எடுப்பதற்கு அவர் மறுத்து வருவதாகவும், தான் விடுதலை தன்னுடைய விடுதலை கிடைக்கும் வரை தான் உணவு எதையுமே உட்கொள்ளப் போவதில்லை என்கிற ஒரு நிலைப்பாட்டோடு அவர் ஒரு உணவு தடுப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருவதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே சுரேஷாலை அவர்களுடைய கைது ஏற்படுத்திய பரபரப்பை விட இப்போது திடீரென அவரை மையப்படுத்தியதாக தெற்கிலங்கையிலே இனவாதிகளிடையே ஒரு திடீர் பரபரப்பு தொட்டி இருக்கின்றது. அதை மையப்படுத்தி இப்போது இந்த விடயம் வைத்தியசாலைக்கு நகர்த்தப்பட்டு வைத்தியசாலையிலே அவருடைய குடும்பத்தவர்கள் சென்று பார்வையிட்டு வந்ததுக்கு பிற்பாடு அவர்கள் கூடிய தகவல்கள் என ஒரு தெற்கிலங்கை தினம் தினம் ஒரு பரபரப்புக்கு மத்தியிலே சுழன்று கொண்டிருக்கின்றது. நீங்கள் திடீர் பரபரப்பு தொடங்கி இருக்கின்ற என்று கூறும் பொழுது உடனடியாக கொழும்பில் அங்கே வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பித்திருந்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் கேட்கக்கூடியதாக இருந்தது. இது தொடர்பாக நீங்கள் என்ன அறிகிறீர்கள்? உண்மையில் உதயகம்மன் பிள்ளை, விமல் வீரவன்ச இவர்கள்லாம் இப்போது ஏதோ அந்த சரத் வீரசேகர போன்றவர்கள்லாம் இப்போது தேசிய பாதுகாப்பை குத்தகைக்கு எடுத்து வைத்துக் கொண்டு தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்ற வகையிலே அவர்கள் இப்போது தங்களை ஏதோ தேசிய வீரர்களாக முன்னிலைப்படுத்துகின்ற வகையிலே செயல்பட்டு வருவதை நாங்கள் தொடர்ச்சியாக காட்டி வருகின்றோம். அந்த வகையிலே இப்போது சுரேஷாலை விவகாரத்தை கையில் எடுத்து தங்களை ஒரு சிங்கள பௌத்த தேசியவாதிகளாக காட்டிக் கொடுக்கின்ற நிலைப்பாட்டிலே அவர்கள் இப்போது சுரேஷாலை அவர்களுடைய விடுதலையை வலியுறுத்தி அங்கே ஒரு சத்தியாகிரக போராட்டத்தை கொழும்பிலே முன்னெடுத்திருந்தார்கள். அதிலே அவருடைய மனைவி குடும்பத்தாரை அழைத்து வந்து அவர்களை வைத்து ஒரு உணர்வு பூர்வமாக அந்த விடயத்தை இவர்கள் முன்னிலைப்படுத்த முற்பட்டார்கள். ஆனால் அதற்கு பெருமளவான மக்கள் கூடியதாகவோ இல்லை ஒரு வேறு அமைப்புகள் ஒரு பெருந்திரளாக கூடி அதற்கு வழி சேர்க்கக்கூடிய வகையிலே அந்த சத்தியாகிரக போராட்டம் அமைந்ததாகவோ தகவல் இல்லை. அவர்கள் இந்த உதயகம்மன் பிள்ளை, சரத் வீரசேகர மற்றும் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அடிப்படை அந்த இனவாத கும்பல் அங்கே ஒரு இடத்திலே இந்த ஒரு போராட்டத்தை மேற்கொண்டு இந்த விடயத்தை முதன்மைப்படுத்த பார்க்கின்றார்கள். அந்த போராட்டத்தை மையப்படுத்தியதாக உதயகம்மன் பிள்ளை கூறுகின்ற போது நாட்டினுடைய இராணுவத்தினுடைய அந்த முதுகெலும்பை உடைக்கின்ற செயல்பாட்டிலே இந்த அரசாங்கம் ஈடுபட்டு இருக்கின்றது. இராணுவத்தினரை இல்லை இந்த பயங்கரவாத இயக்கத்தை இல்லாமல் செய்கின்ற அந்த மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை தலைமை தாங்கி நடத்தியவர்களையும் இல்லை அதோடு ஒரு பாடுபட்டவர்களையும் இவ்வாறு விசாரணைகள் என்ற பெயரிலே அவர்களை பலிக்கடாவாக்கி
அதன் மூலமாக ஒரு ஒரு இராணுவத்தினுடைய உளவுறனை சிதைக்கின்ற செயல்பாட்டிலே இந்த அரசாங்கம் ஈடுபட்டிருக்கின்றது. ஆகவே நாட்டை பாதுகாத்த இராணுவத்தினருடைய முதுகெலும்பை உடைக்கின்ற வகையிலே இந்த அனுர குமார திசாநாயக்க அரசாங்கம் சுரேஷ் சாலவை பழிவாங்கி வருகின்றது என்கிற வகையிலே உதய கம்மன்பில கருத்தை கூறியிருந்தார். ஆகவே இந்த போராட்டங்கள் சுரேஷ் சாலைவுக்கு நீதி கேட்கின்றோம் என்ற போர்வையிலே அவர்கள் மீண்டும் அந்த நாங்கள் ஏற்கனவே தொடர்ச்சியாக கூறுகிறது போன்று உதய கம்மன் பிளவாக இருக்கட்டும், விமல் வீரவன்சவாக இருக்கட்டும், சரத் வீரசேகர் அவராக இருக்கட்டும், இதே போன்ற இனவாதிகள் எல்லோருமே தங்களுடைய பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தின் ஊடாகவோ இல்லை வேறு பிரதிநிதித்துவங்களின் ஊடாகவோ தங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கோ இல்லை தங்களுடைய தொகுதி மக்களுக்கோ இல்லை தங்களுடைய ஒரு தங்கள் சார்ந்த அந்த மக்களுக்கோ ஒரு ஒரு நிலைபெறான அபிவிருத்தியோ இல்லை ஒரு ஒரு சுபிட்சமான ஒரு நிலையை நோக்கி கொண்டு செல்வதற்குரிய பணிகளை ஆற்றுவதை விட இவ்வாறாக சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போதெல்லாம் ஒரு இனவாத ரீதியான செயல்பாடுகளின் ஊடாக தங்களை சிங்கள பௌத்த தேசியவாதிகளாக காட்டிக்கொண்டு அதன் மூலமாக அந்த இனவாதத்திலே குளிர் காய்ந்து கொண்டு தங்களுடைய அரசியல் இருப்பை தக்க வைக்கக்கூடிய நபர்களாகத்தான் இவர்கள் தொடர்ந்தும் அவர்களுடைய கடந்த காலம் என்பது எங்களுக்கு பாடம் போட்டு நிற்கின்றது. ஆக அந்த வகையிலே சரத் வீரசேகர இந்த தரப்பினர் சரத் சாலேஹுவுக்கு நீதி கேட்டு அவர்கள் மேற்கொள்கின்ற இந்த சத்தியாகிரகமாக இருக்கட்டும், இல்லை தொடர்ந்து அந்த விடயத்தை மையப்படுத்தியதாக அவருடைய செயல்பாடுகள் என்பது மீளவும் அந்த சிங்கள பௌத்த பேரணவாதிகளுடைய அந்த அரசியல் இருப்பையும் அதை தக்க வைப்பதற்கும் இல்லை அந்த சிங்கள பௌத்த பேரணவாதத்தை மையப்படுத்தியதாக இருக்கக்கூடிய அந்த ராஜபக்சே தரப்பை மீண்டும் அரியணைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியாகத்தான் இந்த விடயங்களை நாங்கள் பார்க்க முடியுமே தவிர அந்த இவர்கள் எல்லாம் இப்படியே கொந்தளித்து அவர்களுடைய குடும்பத்தாரை கொண்டு வீதியில இறக்கி வைத்து போராடுகின்றார்கள் என்பதற்காக அவர்களுடைய கோரிக்கையிலே நியாயம் இருக்கின்றது என்றோ இல்லை சுரேஷ் சாலை உண்மையிலே அநீதியான முறையிலே அனுர அரசாங்கத்தால் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார் என்றோ நாங்கள் கருதிவிட முடியாது. ஆகவே இந்த போராட்டத்தினுடைய பின்னணி போராட்டத்துடைய நோக்கம் என்பது இவர்கள் தங்களுடைய அந்த இனவாத நிலைப்பாட்டை மேலும் மேலோங்க செய்வதற்கானதாகத்தான் இருக்கும் என்பதைத்தான் இந்த இடத்துல சொல்ல முடியும். ராமதரன், நீங்கள் இப்பொழுது அவருடைய தாயார் மனைவியை அங்கே வீதியில் கொண்டு வந்து நாடகம் ஆடுகிறார்கள் என்ற விடயங்களை நீங்கள் கூறும் பொழுது தாயாரும் மனைவியும் இருவருமாக உருக்கமான ஒரு செய்தியை முன்வைத்திருக்கிறார்கள் என்றால் இதை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்? ரெண்டு விடயம் இருக்கின்றது. ஒன்று முதலிலே அவர்கள் கூறிய விடயத்தை பார்க்கின்ற போது அவருடைய தாயார் ஒரு விடயத்தை உணர்வுபூர்வமாக கூறியிருந்தார். தயவு செய்து அந்த ஊடகங்கள் மூலமாக கூறியிருந்தார், தயவு செய்து இனிமேல் யாருமே இராணுவத்தில் உங்களுடைய பிள்ளைகளை சேர்க்காதீர்கள். என்னுடைய பிள்ளை இராணுவத்துக்காக மிக அர்ப்பணிப்போடு செயல்பட்டார். ஆனால் இன்று என்னுடைய பிள்ளைக்கு என்ன நடந்திருக்கின்றது என்பதை பாருங்கள். இன்று என்னுடைய பிள்ளைக்காக நாங்கள் வீதியிலே நீதி கேட்டு போராடுகின்ற நிலைமை வந்திருக்கின்றது. ஆகவே தயவு செய்து இனி எந்த ஒரு பெற்றோரும் உங்களுடைய பிள்ளைகளை இலங்கை இராணுவத்திலே சேர்க்காதீர்கள் என்ற ஒரு கோரிக்கையை அவர் உணர்வுபூர்வமாக முன்வைத்திருந்தார். அதில் அவருடைய மனைவியும் ஒரு விடயத்தை கூறியிருந்தார். தன்னுடைய கணவர் மிக ஒரு நேர்மையாகவும் உண்மையாகவும் இந்த நாட்டுக்காக செயல்பட்டார் என்றும், இன்று அவர் தன்னுடைய விடுதலைக்காக அவர் ஒரு சாகம்பரை உண்ணாவிரதத்தை தொடங்கி மிக ஆபத்தான கட்டத்தில் இருக்கின்றார். அவரை தான் பார்க்க சென்ற போது கூட தன்னை மிக நெருக்கமாக பார்ப்பதற்கு அனுமதிக்கவில்லை என்றும், தொலைவிலே இருந்து தான் பார்க்க முடிந்தது. அவ்வாறு தொலைவிலே இருந்து பார்க்கின்ற போதே அவருடைய உடல்நிலை மிக மோசமடைந்து வருவதை தான் பார்க்கக்கூடியதாக இருந்தது என்றும், அவர் உணவு எதையும் எடுத்துக்கொள்ளாமல் முரண்டு பிடித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் ஒரு உண்மையாக இந்த அரசாங்கம் அவரை சித்திரவதை செய்கின்றது, துன்புறுத்துகின்றது. அதன் காரணமாகத்தான் அவர் தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, இது அரசாங்கத்துக்கு ஒத்துழைக்க கூடாது என்கின்ற நோக்கத்துக்காக அவர் இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த விடயங்களை எல்லாம் கருத்தில் எடுத்து இதற்கு ஆதரவாக எல்லோருமே குரல் கொடுக்க வேண்டும் என்றும், அவரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வகையிலே மனைவி ஒரு விடயத்தை உணர்வுபூர்வமாக கூறியிருக்கிறார். இந்த இடத்திலே அவர்களுடைய கூட்டு உண்மையாக இருக்கலாம். ஏனென்றால் உண்மையிலே எந்த ஒரு தரப்புமே பாதிக்கப்பட்டவர்கள் என்று வருகின்ற போது இன்று நாங்கள் லட்சக்கணக்கில் எங்களுடைய உறவுகளை தொலைத்து விட்டு தமிழினம் தீராத ஒரு துயரத்தோடு நாங்கள் நிற்கின்றோம் என்று சொன்னால், அதே நிலைப்பாடு அதே கண்ணோட்டத்தில் நாங்கள் ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் 270 பேர் உயிரிழந்தவர்கள், அவர்களுடைய குடும்பங்களையும் அவர்களுடைய உறவுகளையும் அவர்களுடைய இழப்புகளையும் நாங்கள் அதே கண்ணோட்டத்தில் தான் பார்க்கின்றோம். நாங்கள் எங்களுடைய துயரங்களை பெருசாகவும் அடுத்தவருடைய துயரத்தை நாங்கள் குறைத்தும் ஒருபோதும் மதிப்பிடுவதில்லை. இந்த எங்களுடைய காணாமலாக்கப்பட்ட எங்களுடைய எத்தனையோ உறவுகள் ஆயிரக்கணக்கான வீதியிலே இந்த 6 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று தெற்கிலங்கையிலும் அவ்வாறானவர்களுடைய உணர்வுகளை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம், அதை நாங்கள் மதிக்கின்றோம். அதே போன்று இன்றும் பயங்கரவாத தடை சட்டத்தில் என்று நான் நினைக்கிறேன் 12-13 தமிழ் அரசியல் கைதிகள் சிறையில் இருக்கின்றார்கள். அவர்களை விட மேலும் பலர் பயங்கரவாத தடை சட்டத்தினால் அவ்வப்போது கைது செய்யப்படுகின்றார்கள். பல நீண்ட காலமாகவே விளக்கம் எந்தவித விசாரணையும் இல்லாமல் தடுத்து வைக்கப்படுகின்றார்கள். அவருடைய குடும்பத்தினர் இவ்வாறான ஒரு உளவியல் ரீதியான நெருக்கடிக்கும் இவ்வாறான துன்பங்களுக்கு ஆளாகின்றார்கள். அதே நிலையில் தான் இவர்களும் இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அது நான் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய மறுபக்கம் தெரிந்து இருக்க வேண்டும் என்பதில் நாங்கள் அவ்வாறு கருத வேண்டிய அவசியம் இல்லை.
சாதாரணமாக ஒரு இராணுவ சிப்பாய் அவர்களை பொறுத்தவரையிலே குடும்ப வறுமை காரணமாக இலங்கை அரச படைகளிலே ஒரு கணிசமான இராணுவத்தினரை தவிர ஒரு குறிக்கப்பட்ட சதவீதத்தினர் மட்டும்தான் அந்த நாட்டினுடைய பாதுகாப்பை, தேசிய பாதுகாப்பை நிலைநிறுத்த வேண்டும், இராணுவத்திலே சென்று நான் சேவையாற்ற வேண்டும் என்கின்ற அந்த இராணுவத்தின் மீதான ஈர்ப்பு மற்றும் நாட்டுப்பற்று காரணமாக இராணுவத்தில் சேர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை என்பது மிக மிக சொற்பமானது. மிக பெரும்பான்மையான இராணுவத்தினுடைய நிலைப்பாடு என்பது இவர்கள் இராணுவத்துக்கு ஆட்களை சேர்க்கின்ற போது கவர்ச்சிகரமாக காட்டப்பட்ட சம்பளம் மற்றும் இன்னபிற சலுகைகள் காரணமாக கிராமப்புற சிங்கள பிரதேசங்களில் இருந்த இளைஞர் யுவதிகள் தங்களுடைய குடும்ப வறுமை காரணமாக அந்த சம்பளத்துக்கு கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை நம்பி தான் இராணுவத்தில் சேர்ந்தவர்கள். ஆகவே அவர்களுக்கு, அவர்களுடைய குடும்பத்தினருக்கு, அவர்கள் இராணுவத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடு அந்த இராணுவத்தினருக்கு தங்களை சுற்றி என்ன நடக்குது என்பது இருக்குமே தெரியாது. உங்களுக்கு தெரியும், போர்க்காலத்திலே அவர்கள் எல்லோருமே அனுராதபுரத்துக்கு கடமைக்கு அனுப்பப்படுவதாக கூறித்தான் கப்பலிலும் விமானங்களிலும் ஏறி யாழ்ப்பாணம் அனுப்பப்பட்டு இங்கே வந்துடணும், இங்கே இருந்து அனுராதபுரத்துக்கு எப்படி செல்வதென்று எல்லாம் விசாரித்த காலகட்டம் எல்லாம் அந்த யுத்த கால பகுதியில இடம்பெற்றது. யாழ்ப்பாணத்தில் இராணுவத்தில் வந்திருந்த போது அப்படி ஏமாற்றித்தான். என்றால் அவர்களுக்கு போர் ஒரு வறுமை காரணமாக இராணுவத்தை சென்றார்கள். இராணுவத்தை சென்றால் சும்மா எல்லை பாதுகாப்பு, அங்கே தெற்கிழங்கையிலே வேறு வேறு இடங்களிலே பாதுகாப்பு பணிகளுக்காக ஈடுபடுத்தப்படுவார் வாக்குறுதி கூறித்தான் அவர் இராணுவத்தில் இணைக்கப்பட்டார்கள். ஆனால் போர்க்களத்துக்கு அனுப்பப்பட்டால் தாங்கள் உயிரிழந்து விடுவோம், தங்களுக்கு ஏதாவது ஒரு மோசமான நிலைமைகள் வந்துவிடும் என்பது தெரிந்த காரணத்தினால் போர்க்களத்துக்கு செல்வதற்கு அவர்கள் விரும்பவில்லை. அதன் காரணமாக அந்த இராணுவத்தினர் ஏமாற்றி பொய் சொல்லி அவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள். கண்ணை கட்டி விட்டு கொண்டு வந்து விட்டதை போன்றுதான் இங்கே போர்க்களத்திலே கணிசமான இராணுவத்தினர் விடப்பட்டார்கள். ஆகவே அந்த இராணுவத்தினருக்கு தங்களை சுற்றி என்ன நடக்கின்றது தெரியாத போது அவர்கள் குடும்பத்தினருக்கு என்ன தெரியும் என்று நாங்கள் பல இராணுவத்தினர் இங்கே உயிரிழந்த இல்லை கைது செய்யப்பட்ட இராணுவத்தினருடைய கடிதங்கள், அவர் குடும்பத்தாருக்கு பரிமாறிக்கொண்ட கடிதங்கள் எல்லாம் வெளியாகி இருந்தது. அந்த கடிதங்களின் ஊடாக பார்க்கின்ற போதே அவர்களுக்கு இங்கே நடைபெறுகின்ற விடயங்கள் எல்லாம் ஒரு துளி அளவு கூட தெரியாது. இவர்கள் தாங்கள் எப்படியான சூழலில் இருக்கின்றோம் என்பது தெரியக்கூடாது என்பதற்காக தாங்கள் ஏதோ ஒரு பரவாயில்லை என்பதாக இருப்பதாக காட்டிக்கொள்கின்ற வகையிலே அந்த கடித பரிமாற்றம் என்பது அமைந்திருந்தது. அவர்களுக்கு ஒரு சாதாரண இராணுவ வீரர் எப்படிப்பட்ட நிலையில இருக்கின்றார் என்பது அவர்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கின்ற போது ஒரு புலனாய்வு பிரிவிலே ஒரு மூத்த அதிகாரியாக ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கிய இடத்தில் இருக்கக்கூடிய சுரேஷாலே அவர் ஒரு அரசாங்கம் சார்ந்தும் தனக்கு அந்த நிலைமைகளை ஏற்படுத்தி கொடுத்த தன்னுடைய அந்த உயர்வான நிலைமைகளை வைத்திருக்கக்கூடிய அந்த ராஜபக்சே தரப்புக்கோ இல்லை அது சார்ந்த இராணுவ பின்னணி கொண்ட தரப்பினருக்கோ அவர் கூட விசுவாசமாக இருந்து அந்த விடயங்களை எல்லாம் செய்திருப்பார். தன்னுடைய உண்மையிலே புலனாய்வு என்பது அவர் தன்னுடைய நிழலு கூட தன்னுடைய நடவடிக்கைகளை உணர்த்தாத வகையில் தான் அந்த ஒரு புலனாய்வாளனுடைய நடவடிக்கை என்பது இருக்கும். அப்படி இருக்கின்ற போது இலங்கையினுடைய ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய குடும்பத்துக்கு, மனைவிக்கோ தன்னுடைய தாய் தந்தையருக்கோ கூறிக்கொண்டோ இல்லை தன்னுடைய பிள்ளைகளுக்கோ தன்னுடைய உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ கூறிக்கொண்டு தன்னுடைய விடயங்களை அவர் செய்திருக்க மாட்டார். ஆகவே அவர் செய்த விடயங்கள் என்பது இவர்கள் உண்மையிலே இவர்கள் அப்பாவிகள், அவருடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்கின்றோம். அதற்காக அவருடைய கண்ணீர் பொய் என்று நாங்கள் கருதிவிட முடியாது. கண்ணீரிலே உண்மை இருக்கின்றது. ஆனால் அதற்காக சுரேஷாலை நீதியானவர் அவருக்கு அநீதி இழைக்கப்படுகின்றது என்பதை மட்டுமே நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனால் இதுதான் அடிப்படை. இதை இவர்கள் உணர்வுபூர்வமாக அவர்களை கொண்டு வந்து வைத்து அவர்களை கண்ணீர் சிந்த வைத்து அவருடைய கண்ணீரிலே இவர்கள் தங்கள் சிங்கள இனவாத பௌத்த பேரினவாதத்தை மீண்டும் துளிர்ப்பிப்பதற்கும் அதை உயிர்ப்பிப்பதற்குரிய நடவடிக்கைகளை இந்த ஹம்மன்பில தரப்பு ஈடுபட்டுகின்றது என்பதை தான் நாங்கள் இந்த இடத்திலே சொல்ல முடியும். இந்த நிலைமைகளை நீங்கள் அங்கே கூறும் பொழுது அனுரகுமார் திசாநாயக்காவுடைய அணுகுமுறை தொடர்பாக கூட அவருக்கு ஒரு அழுத்தம் பிரயோகிக்கப்படுகின்றதாக செய்திகளை அறியக்கூடிய இருக்கின்றது. அதாவது என்னவென்று சொன்னால், இந்த அனுரகுமார் திசாநாயக்காவுடைய இந்த சுரேசாலையை கையாளுகின்ற விதம் புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகள் இருக்கின்ற தமிழர்களை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் இவ்வாறு கையாளுகிறார்கள் என்று கூறுகிறார்கள். அதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது? காலத்துக்கு காலம் இப்படியான விடயங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற போது இவ்வாறான விடயங்களை தான் சொல்வார்கள். ரணில் நல்லாட்சி காலத்திலும் இவ்வாறான விடயங்கள் முன்வைக்கப்பட்டது. தமிழ் மக்களுடைய நியாயமான கோரிக்கைகள் பரிசீலிப்பதாக அவர்கள் ஒரு ஒரு ஒப்புக்கு சொன்னால் கூட, ஒரு வார்த்தை அளவில் அந்த விடயத்தை வெளிப்படுத்தினால் கூட உடனடியாக புலம்பெயர் புலிகளை திருப்திப்படுத்துவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். அவர்களுடைய அழுத்தங்களுக்கு அடிபணிந்து விட்டார்கள், நாட்டை பிளவுபடுத்த போகின்றார்கள், நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம் ஏற்பட்டு விட்டது என்பதாக இது வழக்கமான பல்லவி அவர்களுடைய. இப்போது அவர்கள் என்ன, தெற்கிலங்கையில மீண்டும் ஒரு இனவாதத்தை தூண்டுவிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ராஜபக்சேக்கள் முழுமையாக செயலிழந்து போயிருக்கின்றார்கள், மீண்டும் அரசியல் ரீதியாக மேலெழுந்து வர முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே அவர்கள் கையில் எடுக்கக்கூடிய விடயம் என்று சொன்னால் தேசிய பாதுகாப்பு. நாட்டை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாத்த இராணுவத்தினர் இன்று நெருக்கடிக்குள்ளாகி இருக்கின்றார்கள். அதே நேரத்திலே புலம்பெயர் புலிகளுடைய ஆதிக்கம் மேலோங்கி வருகின்றது. இலங்கை அரசாங்கம் டொலர் உள்ளிட்ட வெளிநாட்டு சில அந்நிய செலாவணிகளுக்காக புலம்பெயர் புலிகளிடம்
நாட்டை அடமானம் வைக்கப் போகின்றார்கள். ஆக புலம்பெயர் புலிகளை திருப்திப்படுத்தி நாட்டுக்காக ஒரு அர்ப்பணம் செய்தவர்களை இவ்வாறாக இப்ப கோத்தபாய ராஜபக்ச மீது வெளிநாட்டு தடை விதிக்கப்பட்ட போது கூட இந்த விடயங்களை கூறினார்கள். ஆகவே அவர்கள் சிங்கள இனவாதிகள் மீதெல்லாம் இப்படியான விடயங்களிலே அவர்கள் இறுக்கமாக செயல்படுகின்ற போதெல்லாம் இப்படியான குற்றச்சாட்டுகளை முன்வைவார். ஆனால் அதிலே அடிப்படை உண்மை இருப்பதாக நாங்கள் கருதிவிட முடியாது. ரோமர் திசாநாயக்க அரசாங்கத்துக்கும் நல்லாட்சி அரசாங்கம் ஏன் கோத்தபாய அரசாங்கம் கூட புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில தரப்புகளோடு தொடர்பில் இருந்தது. அதற்காக ஒட்டுமொத்த புலம்பெயர் தமிழர்களையும் அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தி விடுவார்கள் என்று நாங்கள் கருதிவிட முடியாது. இவர்கள் சொல்கின்ற கோத்தபாயவுக்கு ஆதரவாகவே புலம்பெயர் தளத்திலே ஒரு கணிசமானவர்கள் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள், நேரடியாகவும் மறைமுகமாகவும். இன்று கோத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதிகளிலே எங்களுடைய புலம்பெயர் அமைப்புகளிலே முக்கியமாக செயல்பாட்டாளர்களாக இருந்த ஒரு சிலர் கூட ராஜ மரியாதையோடு மாலை அணிவிக்கப்பட்டு மங்கள வாத்தியங்கள் சகிதமாக அவர்கள் வரவேற்கப்பட்டதெல்லாம் நாங்கள் மறந்து விடுவதற்கு இல்லை. நாங்கள் அந்தந்த நேரங்களில் அந்த விடயங்களை எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கின்றோம். ஆகவே தனியே இந்த அன்ரோமர் திசாநாயக்க அரசாங்கம் மட்டும் புலம்பெயர் தமிழர்களோடு உறவுகளை பேணி வருகின்றது, அவர்கள் நாட்டை காட்டி கொடுத்து விட்டார்கள் என்றெல்லாம் கூறுவதிலே எந்தவித அடிப்படை உண்மையும் இல்லை. அவர்கள் தங்களை சிங்கள மக்கள் மத்தியிலே இந்த விடயங்களை பூதாகரப்படுத்தி கொண்டு போக வேண்டுமா இருந்தால் புலம்பெயர் தமிழர்களை புலம்பெயர் புலிகளாக காட்டி அந்த புலம்பெயர் புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இருக்கிற தொடர்புகளை இவர்கள் முன்னிலைப்படுத்துவதனூடாக இதை சாதிக்க முற்படுகின்றார்கள் என்றுதான் நாங்கள் சொல்ல முடியும். அதை கடந்து அதிலே சொல்வதற்கு வேறு எதுவும் இல்லை. புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகள் இருக்கின்ற தமிழ் தரப்பினரை திருப்திப்படுத்துவதற்கு அனுரா கையாளுகின்ற விடயங்கள் நான் கூறும்பொழுது, இதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் அங்கே அரசியல் இழுபறி நடைபெறுகின்றது. ராஜபக்சாக்களுக்கு இடையில் இந்த இழுபறி நடைபெறுகின்ற அனுராவை எவ்வாறு கீழே கொண்டு வர வேண்டும் என்று கூறும்பொழுது அனுரகுமார் திசாநாயக்காவும் கூட இதற்காக ஒரு பதிலடி கொடுத்திருப்பது போல் இருக்கிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், சுரேஷ் சாலையை இந்த வழக்கிலிருந்து அவரை வெளியில் கொண்டு வருவதற்கு சட்டத்தில் புலமை உள்ளவர்கள் ஜாம்பவான்கள் எல்லாம் அங்கே முயற்சி எடுத்தார்கள். ஆனால் ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமையில் கூட ஏன் ராஜபக்சாக்கள் சரியான ஒரு சட்டத்திறனியை நியமித்து அவரை வெளியில் கொண்டு வர முடியாது என்று கூட சிலர் கேட்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் அனுராவுடைய தரப்பில் கேட்கிறார்கள், நாமல் ராஜபக்சாவும் ஒரு சட்டத்தரணி தானே, அங்கே படித்து பட்டம் பெற்றவர் தானே, ஏன் அவர் வந்து வாதாட முடியாது என்று கூட கேட்கிறார்கள். இது தொடர்பாக நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இது சாத்தியமா? உண்மையில் நாமல் ராஜபக்ச ஒரு சட்டத்தரணியாக இதென்ன விடயம் கூட இன்று தெற்கிலங்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. அவர் உண்மையிலே படிக்கவில்லை, பணம் கொடுத்து பெற்றார், பதவியை அந்த பெற்றார் என்ற வகையில் எல்லாம் பல விடயங்கள் சர்ச்சைக்குரிய வகையில சென்று கொண்டிருந்தது. இப்படியான நிலைமையில் தான் இப்போது அமுல் பேபி என்கின்ற வகையில் தான் அவரை அடையாளப்படுத்துகிறார்கள். உங்களுடைய அமுல் பேபி வேண்டுமென்றால் வந்து நீங்கள் அவரை கொண்டு வந்து சட்ட ரீதியாக சுரேஷ் சாலைவுக்காக வாதாடை பாருங்களேன் என்கின்ற வகையில் அரசு தரப்பிலே ஒரு கருத்து தெரிவித்ததாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே சுரேஷ் சாலை அவர்களுக்கு சகல வாய்ப்புகளும் மறுக்கப்பட்டு ஒரு அநீதியான முறையிலே அவர் அங்கே முன்வைக்கப்படவில்லை. உயிர்த்தஞாறு குண்டு தாக்குதல் தொடர்பான விடயம் அவர்கள் இப்போது கைது செய்யப்பட்ட பிள்ளையான் கைது செய்யப்பட்டதாக இருக்கட்டும், அதுக்கு பின்னர் சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டதாக இருக்கட்டும், இல்லை இனிமேல் கைது செய்யப்பட போகின்றவர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லோருமே சரியான சந்தர்ப்ப சாட்சியங்களின் அடிப்படையிலே மிக முக்கியமான ஆதாரங்களின் அடிப்படையில் தான் அவர்கள் எல்லோருமே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே அங்கே எழுந்த மானத்திலே அவர்களுக்கான இந்த அநீதியும் இழைக்கப்படவில்லை. அவ்வாறு சரியான ஆதாரங்களின் அடிப்படையிலே அவர்கள் கைது இடம்பெற்றதன் காரணமாகத்தான் நீதித்துறை ஊடாக அவர்கள் இப்போது தண்டனை பெற்று வருகின்றார்கள். அதாவது விளக்கமறியலிலே வைக்கப்படுகிறார், தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இவர்களுக்காக வாதாடக்கூடிய எவருமே ஏற்கனவே பலர் முன்னிலையாகி இருக்கின்றார்கள். முயற்சிகள் பலனளிக்கவில்லை. இதைவிட திறமையானவர்கள் எல்லாம் இருந்தும் ஏனென்றால் அவர்களுக்கே தெரியும், ஓரளவு மேல்மட்டங்களிலே ஊடாடக்கூடியவர்களுக்கு தெரியும் இதிலே என்னபடியே நடந்திருக்கின்றது என்று. ஆகவே இல்லாத ஒன்றுக்காக அவர்கள் அங்கே சென்று தாங்கள் தோல்வியடைய வேண்டி வரும் என்ற காரணத்தினால் அவர்கள் எல்லாம் ஒதுங்கி இருக்கின்றார்கள் தான் கருதுகின்றேன். ஆக இப்போது நாமலை நோக்கி அப்படியான ஒரு சீண்டல் விடுக்கப்பட்டிருக்கின்றது. நான் நினைக்கிறேன் நேற்று தினம் நாமல் அந்த சவாலை ஓரளவு ஏற்றுக்கொண்டார் போல் தான் தெரிகின்றது. தாங்கள் சட்ட போராட்டத்தை இந்த லெவலை சென்று நடத்த தயாராக இருக்கின்றோம் என்பதாக நாமல் ராஜபக்சர்களுடைய பட்டத்து இளவரசர் அறிவித்திருக்கின்றார். ஆகவே எதிர்வரும் நாட்களில் ஆனால் அதையெல்லாம் கடந்து விடும் என்று நான் நம்புகின்றேன். என்றால் இவர் இப்போது வைத்தியசாலையிலே இருக்கின்ற ஒரு நிலைமை அது பரபரப்பாக இருக்கின்ற போது இதற்கு அடுத்த கட்டமாக இடம்பெறக்கூடிய கைதுகள் என்று வருகின்ற போது சுரேஷ் சாலை விடயம் ஒரு சிறிய கோடாக்கப்பட்டு அடுத்து நடைபெறப் போகின்ற கைது பெரிய கோடாகி முதன்மைப்படுத்தப்பட்டு நாடு வேறு ஒரு நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்ற. ஆகவே பொறுத்து வந்து பார்ப்போம். நாமல் ராஜபக்ச உண்மையிலே அவர் கூறியதை போன்று அவர் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு
அந்த கருப்பு அங்கி அணிந்து கொண்டு சட்டத்திறனியாக சென்று அவர் அதை சவாலை ஏற்று தன்னை நிரூபிப்பாரா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். பல வகைகளில் அவர்கள் அந்த அனுதாபத்தை தேடும் வகையில் பல விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ராமேந்திரன். இதில் இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால், சுரேஷ் சாலை அவர்கள் உண்ணாவிரதம் இருந்ததற்கு ஒரு முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால், இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க வேண்டும் என்று கோரித்தான் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினார் என்று மகன் தெரிவித்திருக்கின்றார். எனக்கு இதை கேட்டவுடன் என்ன சொல்லுவது என்று தெரியாமல், இவ்வளவு காலமும் ஈழத்தமிழர்களுக்கு இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் இருக்கும் பொழுது அதை எடுக்க வேண்டும் என்று யோசிக்கவில்லை. இப்பொழுதுதான் இவர்களுக்கு இந்த பயங்கரவாத சட்டத்தை நீக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் என்று சொன்னார். அதுவும் இனி உங்களுக்கு தெரியும், அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் பதவிக்கு வரும்பொழுது அவரும் கூட கூறியிருந்தார், நான் பதவி ஏற்றவுடன் இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவேன் என்று. ஆனால் எங்கே கொண்டு வந்து விட்டிருக்காங்க. அதற்காகத்தான் அவர் இந்த உண்ணாவிரதம் நடத்தினாரா சிறைச்சாலையில்? இல்லை, அவருடைய என்றால் அவர் முழுமையான அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றார். அதாவது பாதுகாப்பு தரப்பினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றார். அவர் ஊடகங்களுக்கு கருத்து சொல்வதோ இல்லை அவர் எந்த ஒரு தகவல்களை கூறுகின்ற வகையிலோ இல்லை. இப்போது வெளியே இருக்கக்கூடிய உதய கம்மன்பில தரப்பு சொல்கின்ற தகவல்கள். இப்போது அவர் உண்ணாவிரதம் இருந்ததற்கு பிற்பாடு அவருடைய மனைவி சென்று பார்த்தபோது கூட சில அடி தூரங்களில் தான் நின்று பார்க்க அனுமதிக்கப்பட்டதாக கிட்ட நெருங்க முடியவில்லை என்றும், அவர் இப்போ ஒரு அவசர உடல்நிலை மிக மோசமாகி அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய ஒருவர் உரையாடக்கூடிய நிலைமையில இருக்க மாட்டார். ஒன்று அவருடைய சைகை மொழியின் மூலம்தான் அவருடைய நிலைமைகளை அவதானிக்க முடியுமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆகவே இவர்கள் கூறுகின்ற விடயமெல்லாம் இவர்களுக்கு பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் கூறுகின்ற கதையை வைத்துக் கொண்டு இவர்கள் ஒவ்வொரு விடயங்களை கூறுகின்றார்கள் நான் நம்புகின்றேன். அதே போல நீங்க கேட்டதை போன்று சுரேஷ் சாலை அவர்களுக்கு தெரியும், இத்தனை ஆண்டுகளாக அந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தமிழர்களை வதைத்தவர்கள், தமிழர்களை துன்புறுத்தி இன்பம் கண்டவர்கள் இப்போது அந்த சட்டத்தின் கீழ் தாங்கள் சிக்குண்டு போயிருக்கின்ற போது அவர்களுக்கு இப்போதுதான் அந்த கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்பதை போன்று அவர்களுக்கு இப்போதுதான் அதனுடைய தாற்பயம் விளங்கிச்சோ தெரியவில்லை. ஆகவே இப்போது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை சுரேஷ் சாலை மட்டுமல்ல, இப்போது இந்த உதயகம்மன்பில தரப்பினர் கூட அந்த விடயங்களை முதன்மைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அடுத்து நடைபெறக்கூடிய கைதுகளில் இருந்து அவர்களை பாதுகாப்பதற்கு கூட அவர்கள் இப்படியான விடயங்களை கையில் எடுத்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கு. ஆனால் இதெல்லாம் ஒரு காலம் கடந்த ஞானமாகத்தான் நாங்கள் பார்க்க முடியும். இவர்களுடைய நீங்க குறிப்பிட்டதை போன ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலாக இருக்குமே தவிர சிங்கள மக்கள் மத்தியிலே இது ஒரு பெரிய ஒரு எதிர்ப்புணர்வை ஏற்படுத்தி அரசாங்கத்துக்கு எதிரானதாக மாறும் என்று நான் கருதவில்லை. சுரேஷ் சாலை அவர்களுடைய இந்த போராட்டம், அவருடைய உண்ணாவிரதம், மருத்துவமனையில் சிகிச்சை, இந்த சர்ச்சைகள் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் கோட்டாபாய ராஜபக்ஷவுக்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்ட விடயத்தை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். இந்த நிலையில் அவர் கைது செய்யப்படலாம் என்று சொல்லப்படுகின்றது. இதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது? உண்மைதான். நான் ஆரம்பத்திலே நிகழ்ச்சியில் தொடக்கத்தில் கூறியதை போன்று உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் வழக்கு மிக இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றது என்பதை தான் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தெற்கிழங்கையிலே வருகின்ற நம்பகமான தகவல்களின் அடிப்படையிலே ஒரு ஒரு மிக குறுகிய காலத்துக்குள்ளாக இதனுடைய பிரதான சூத்திரதாரிகளால் கைது செய்யப்பட்டு அதோடு இந்த வழக்கு விவகாரம் என்பது ஒரு நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதிலே பிரதானமாக ஏற்கனவே இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்பது கோத்தபாய ராஜபக்சவை அரியணையேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்பது ஏற்கனவே மல்கம் ரஞ்சித் ஆண்டகை உள்ளிட்ட பல தரப்பினர் நேரடியாகவே குற்றம் சாட்டி இருக்கின்றார்கள். ஆக இப்போது கோத்தபாய ராஜபக்ச அந்த குற்றச்சாட்டு என்பது வெறும் வதந்தியோ இல்லை ஒரு பொய்யோ இல்லை ஒரு குற்றச்சாட்டோ அல்ல, அதுதான் உண்மை என்கின்ற நிலையை நோக்கி இந்த விசாரணை நகர்ந்து கொண்டிருப்பதாகத்தான் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அவரை நோக்கியதாக இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விவகாரம் என்பது நெருங்கி கொண்டிருக்கின்ற நேரத்திலே அவர் நாட்டை விட்டு தப்பிவிடக் கூடாது என்பதற்காக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகத்தான் அவருக்கான நாட்டை விட்டு செல்வதற்கான பயண தடை என்பது நீதிமன்ற உத்தரவின் மூலமாக பெறப்பட்டிருக்கின்றது. அவை நீதிமன்றம் ஒரு முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய கோட்டபாய ராஜபக்சவுக்கு நாட்டை விட்டு வெளியேறக்கூடாது என்று பயணத்தடை விதிக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த அரசு தரப்பிலே முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்கள் வலுக்குறைவானதாக அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையாக இருந்திருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நீதிமன்றம் அப்படியான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கார். ஆகவே அந்த சமர்ப்பணங்கள் மிக ஆணித்தரமான சந்தர்ப்ப சாட்சியங்களோடு கோத்தபாய ராஜபக்சவை இது அடுத்ததிலே கைது செய்து அவரை விசாரணைக்கு கொண்டு வந்து இதோடு தொடர்புபடுத்த வேண்டிய முகாந்திரங்கள் அங்கே முன்வைக்கப்பட்டதன் காரணமாகத்தான் அவ்வாறான விடயம்
பயணத்தடை விதிக்கப்பட, அதாவது யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே என்பதை போன்று இந்த பயணத்தடை என்பது கோத்தபாய ராஜபக்சவை கைது செய்வதற்கான ஒரு முன்கூட்டிய சமிக்கையாகத்தான் எல்லோராலுமே பார்க்கப்படுகின்றது. இப்ப தெற்கிலங்கையில பிறகு அறியக்கூடிய நம்பகமான தகவலின் அடிப்படையில் 2 நபர்கள் இதில் பிரதானமாக கைது செய்யப்பட இருக்கிறார். ராஜபக்சேகள் கூடாரத்தில் 2 நபர்கள் இதிலே பிரதானமாக தொடர்பட்டிருக்கின்றார்கள். அதாவது இறுதி குற்றவாளிகளாக இல்லை இறுதியிலே தொடர்பட்ட நபர்களாக இருவர் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும், அதில் ஒருவர் கோத்தபாய ராஜபக்ச என்றும் மற்றொருவராக அவர் தொடர்பான தகவல்களிலே ஒருவேளை இப்ப பசில் ராஜபக்சவை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் இடம்பெற்று வருவதாக அறியக்கூடியதாக இருக்குன்னு, ஒருவேளை அந்த 2வது நபர் பசில் ராஜபக்சவா இல்லை வேறு ஒருவரா என்பது கூட இதுவரை உறுதி செய்யப்படாது உள்ளது. ஆகவே கோத்தபாய ராஜபக்ச இந்த விவகாரத்திலே மிக ஆணித்தரமாக ஒரு கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது. அதில் பிரதானமாக அந்த உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்திலே ஒரு குண்டுதாரி ஒருவர், தற்கொலை குண்டுதாரியாக அந்த தாக்குதல் சம்பவங்களில் இடம்பெற்ற ஒருவர் உயிரோடு கைது செய்யப்பட்டு அவர் விசாரணைகளில் இருந்தபோது இப்போது அவர் அரச தரப்பு சாட்சியாக அவர் மாறியிருக்கின்றார் என்றும், அவ்வாறு அரச தரப்பு சாட்சியாக மாறி அவர் வழங்கிய சாட்சியங்கள்தான் இந்த வழக்கிலே மிக முக்கியமான திருப்பு முனை ஏற்படுத்தி இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இப்போது உதய ஹமன்பிள்ளை தரப்பு சொல்கின்றது, ஆசாத் மௌலானா வெளிநாட்டில இருந்து அவர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் பிள்ளையான் கைது செய்யப்பட்டதாகவும், இப்போது சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டதாகவும், கோத்தபாய மீது பயணத்தடை விதிக்கப்பட்டதாகவும் கூறுகின்ற விடயம் எல்லாம் அரசாங்கத்திடம் வேறு எந்த ஒரு சாட்சியங்களோ ஆதாரங்களோ இல்லை. மாறாக அவர்கள் ஆசாத் மௌலானாவினுடைய அந்த சணல் போருக்கு வழங்கிய அந்த நேர்காணலை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் இப்படியான விடயங்களை எல்லாம் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டை இவர்கள் முன்வைத்து வருகின்றார்கள். ஆனால் அதை கடந்து அதே இன்னொரு விடயத்தை கூறியிருந்தார்கள், பிள்ளையான கைது செய்கின்ற போது உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்தோடு தொடர்பட்டுத்தான் அவரை கைது செய்வதாக கூறினார்கள். பல மாத கணக்கில் அவரை தடுத்து வைத்து விசாரணை செய்ததற்கு பிற்பாடு கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் கடத்தப்பட்டு அந்த கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவத்தோடு தொடர்புபடுத்தித்தான் இப்போது அவர் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார். ஆகவே ஆசாத் மௌலானா சொன்ன தகவலும் இல்லை இவர்கள் கைது செய்யப்படுகின்ற போது பிள்ளையானவர்களுக்கு உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலோடு நேரடி தொடர்பு இருக்கின்றது என்கின்ற விடயத்தையும் இந்த அரசாங்கத்தால் உறுதிப்படுத்த முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் அவர்கள் முன்னாள் துணைவேந்தருடைய விவகாரத்தை மையமாக வைத்து பிள்ளையானை சட்ட நடவடிக்கையிலே இப்போது சிறை வைத்திருக்கின்றார்கள் என்ற விடயத்தை அவர்கள் கூறுகின்றார்கள் என்றால், அரசாங்கத்திடம் அடிப்படையில் எதுவுமே இல்லை. இந்த ஈசக்குண்டு தாக்குதல் தொடர்பாக எந்த விதமான வலுவான சாட்சியங்களோ இந்த ஆதாரங்களோ இல்லை. வெறுமனே அரசியல் பழிவாங்கல் நோக்கத்துக்காக ராஜபக்சே தரப்பை அரசியல் ரீதியாக பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த அரசாங்கம் செயல்படுகின்றது. அது 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 மட்டும்தான் சுரேஷ் சாலையினுடைய கைதும் இவர்களுடைய பயணத்தடை இந்த விவகாரங்கள் எல்லாம் இடம்பெற்று வருகின்றது என்கின்ற ஒரு விடயத்தை இவர்கள் கூறி வருகின்றார்கள். ஆனால் தெற்கிலங்கையிலிருந்து வருகின்ற தகவல் அடிப்படையிலே உண்மையிலே அந்த தாக்குதல்தாரியினுடைய ஒப்புதல் வாக்கு மூலம் அவர் அரச தரப்பு சாட்சியாக மாறி உண்மைகளை அவர் வெளிப்படுத்திய விடயம்தான் இன்று ராஜபக்சேகளுக்கான ஒரு சுருக்கு கயிறை மிக ஒரு இறுக்கி இருக்கின்றது என்றுதான் நம்ப தகுந்த வட்டாரத்தின் அறியக்கூடியதாக இருக்கின்றன. உண்மையிலே அவர்கள் ஒரு ஈசக்குண்டு தாக்குதலோடு கோத்தபாய ராஜபக்சவோ இல்லை இப்ப சுரேஷ் சாலை போன்றவர்களுக்கு என்ன விதமான தொடர்பு, இதையெல்லாம் சட்டபூர்வமாக அதற்கான சந்தர்ப்ப சாட்சியங்கள் எல்லாமே இவர்கள் பெற்றுக்கொண்டுதான் இப்போது இருந்தால் உண்மையில தெரியும், கோத்தபாய ராஜபக்ச சுரேஷ் சாலை போன்ற உயர் மட்டத்தில உயர்நிலையில இருக்கக்கூடிய ஒருவர்களை நடவடிக்கை வைக்கின்ற போது பலகீனமான நிலையிலே அந்த விடயங்களை மேற்கொள்கின்ற போது நிச்சயமாக சட்ட ரீதியான முன்னெடுப்புகளினூடாக அவை தகர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே அன்ரோமர் திசாநாயக்க அரசாங்கம் மிக இத்தனை ஆண்டுகளாக இத்தனை நாட்கள் ஆட்சி வந்ததுக்கு வருகின்ற போதே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு மிக விரைவிலே அந்த அடுத்த ஆண்டு நினைவு கொண்டாடப்படுகின்ற போது தாங்கள் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிப்போம் என்று கூறினாலும் அவர்கள் காலம் எடுத்தாலும் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் கடந்து விட்ட போதிலும் அவர்கள் சரியான சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் கையில எடுத்து கொண்டுதான் அவர்கள் இப்படியான இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கிறார்கள். இது ஒரு அரசியல் பழிவாங்கலாக கருதுவதற்கு இந்த வகையிலே இடமில்லை. ஆகவே கோத்தபாய ராஜபக்ச இதிலே பிரதானமாக கைது செய்யப்பட்டு அவர் பிள்ளையான் சுரேஷ் சாலை போன்று அவர் இதிலே பிரதானமாக ஒரு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட பிரதான நபராக அடையாளப்படுத்தப்பட்டு
நீதி முன் நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் இப்போது சொல்லக்கூடியதாக இருக்கிறது. சத்தியாகிரக போராட்டம் உத்தியோகபூர்வமாக முடிவுக்கு வந்துவிட்டது என்று கூறுகிறார்கள். இந்த போராட்டங்கள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது ராமவீரன், மக்களை ஒரு திசை திருப்பும் ஒரு முயற்சியாக நீங்கள் பார்க்கிறீர்களா? இல்லை, அவ்வாறுதான் அரசாங்கத்தினுடைய குற்றச்சாட்டு மட்டுமல்ல, விடயம் தெரிந்தவர்களுடைய விடயம், அதாவது ஒரு சாதாரண பொதுமக்களுடைய நிலையில் கூட இவர்கள் அந்த பதற்றத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இதை கூறுகின்றார்கள். இப்படியாக ஒரு ஒரு உணர்வுபூர்வமாக இப்படியாக ஒரு சிங்கள ஒரு இனவாத விடயத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில இந்த போராட்டங்களை கையில் எடுப்பதனூடாக ஒரு அரசாங்கத்துக்கு நெருக்கடியை கொடுப்பது, அவ்வாறான நெருக்கடியின் மூலமாக விசாரணைகளை தடுத்து தாமதப்படுத்துவது, இதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது என்பது எல்லோருமா சொல்லக்கூடிய ஒன்று. இதே நான் நினைக்கிறேன், அகில இலங்கை அந்த கிறிஸ்தவ சபையினுடைய சிறில் காமினி என்று நம்புகிறேன், அவரு கூட ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார். இவர்கள் இந்த முயற்சியை கைவிட வேண்டும். உண்மையிலே உயிர்த்தஞாயிறு தின தாக்குதல் சரியான திசையில இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த கைதுகள், இது தொடர்பாக நடைபெறுகின்ற சட்ட நடவடிக்கைகள் அனைத்துமே மிக நேர்மையாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதை பாதிப்பை ஏற்படுத்துகின்ற வகையில் தான் இந்த இனவாதிகளுடைய செயல்பாடு என்பது இருக்கின்றது. தயவு செய்து இந்த உயிர்த்தஞாயிறு தின தாக்குதலுடைய விசாரணையுடைய போக்கை திசை திருப்புகின்ற வகையிலோ, இல்லை அதை தடுத்து தாமதப்படுத்துகின்ற வகையிலோ எந்த விதமான செயல்பாடுகளிலும் ஈடுபடாது உரிய நீதி விரைவாக கிடைப்பதற்குரிய வழிவகைகளை மேற்கொள்ள வேண்டும். அந்த இதிலே கொல்லப்பட்ட 270 மற்றும் 500க்கும் மேற்பட்ட படுகாயமடைந்தவர்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும். அந்த நீதியை தடுத்து தாமதப்படுத்துவதற்கு தான் இவர்கள் இந்த விடயங்களை எல்லாம் கை கொடுக்கின்றார் என்று அவரும் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அரசு தரப்பில் கூட சுரேஷ் சாலை விசாரணைகளுக்கு ஒத்துழைக்க மறுக்கின்றார். அவர் அந்த உண்ணாவிரத போராட்டம் மற்றும் இப்படியான விடயங்களின் ஊடாக தன்னை அந்த விசாரணைக்கு ஒத்துழைக்க கூடாது, தன்னிடமிருந்து இறுதியான தகவல்கள் எதையுமே பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக அவர் இவ்வாறான ஒரு தந்திரோபாயத்தை கையாண்டு வருவதாக கூட அரசு தரப்பிலிருந்து சொல்லப்படுகின்றது. ஆகவே இவர்கள் சகல வழிமுறைகளிலும் தங்களுடைய எஜமானர்களை காப்பாற்றுவதற்கு எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரிந்த விடயம், ராஜபக்சேகளுடைய நிலை அதுவும் முடிந்து விட்டது என்று சொல்லப்பட்ட நிலைமையிலே நல்லாட்சி அரசாங்கம் அந்த தேர்தலை எதிர்கொள்கின்ற 2019ஆம் ஆண்டு எதிர்கொள்வதற்கு முன்னர் இவர்களுக்கு ஒரு தேவை இருந்தது. ஒரு தேசிய பாதுகாப்பை மிகப்பெரிய ஒரு சவாலுக்கு உட்படுத்துவதன் ஊடாக மட்டும்தான் மீண்டும் தாங்கள் ஆட்சி விடத்தை கைப்பற்ற முடியும் என்கின்ற நிலையை அவர்கள் சிந்தித்தார்கள். இப்படி அதுல ஒரு கேள்வி கொண்டு வரும், அவர்களுக்கு இலகுவாக இருக்கக்கூடிய விடயம் புலிகள் மீளுருவாக்கம் தானே. அவர்களுடைய கைகளிலே கருணாமான், பிள்ளையான் போன்ற விடுதலை புலிகளுடைய முன்னாள் தரப்பினர் இருக்கின்றார்கள். அதை விட மேலும் பல தரப்பினர் விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்தவர்கள் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களை வைத்து ஏதாவது தாக்குதல்களை செய்துவிட்டு விடுதலை புலிகள் மீண்டும் நாட்டிலே வந்து விட்டார்கள் என்பதாக கூற முடியும் தானே. ஏன் அப்படி ஒன்றை செய்யவில்லை? ஏன்னா எல்லோரும் அதைத்தான் எதிர்பார்ப்பாங்க, தங்களுடைய கையில எதை இருக்கின்றதோ அதைத்தானே கையில் எடுப்பார்கள் என்று. ஆனால் அதிலே ஒரு சிக்கல் இருக்கின்றது. இவர்கள் தாங்கள் இந்த நாட்டிலே 3 தசாப்தங்களுக்கு மேலாக நீடித்த பயங்கரவாதத்தை இல்லாமல் செய்த தரப்பு நாங்கள் தான். உலகத்திலே மிக அதிபயங்கரமான பலமான நிலைமையில இருந்த ஒரு பயங்கரவாத அமைப்பாக இருந்த விடுதலை புலிகளை அழித்து நாங்கள் மிகப்பெரிய சாதனையை செய்திருக்கின்றோம். இந்திய வல்லரசு கூட புலிகளிடம் தோற்று போனோம், ஆனால் நாங்கள் அவர்களை அழித்திருக்கின்றோம் என்றெல்லாம் கூறித்தான் இவர்கள் நவீன கால துட்டக முணுக்களாக தங்களை சிங்கள மக்கள் மத்தியிலே வரிந்து கொண்டார்கள். அந்த நிலையை இவர்களே கேள்விக்குள்ளாக விரும்ப மாட்டார்கள். பயங்கரவாத தடை சட்டம் உள்ளிட்ட விடயங்கள் மற்றும் தமிழர்கள் மீதான அடக்குமுறைகளுக்காக அவ்வப்போது இந்த புலிகள் மீளுருவாக்கம் என்ற விடயத்தை கையிலே எடுப்பார்களே தவிர, அது ஒரு பாரதூரமான பிரச்சனையாக இலங்கையினுடைய தேசிய பாதுகாப்பை கேள்விக்குள்ளாகக்கூடிய ஒரு நிலையாக அதை உருவாக்குவதற்கு அவர்கள் விரும்ப மாட்டார்கள். அப்படி செய்தால் கூட சிங்கள மக்கள் கூட அதை நம்ப மாட்டார்கள். என்றால் 2019 என்று சொன்னால் கிட்டத்தட்ட 10 வருடங்கள் போர் முடிந்து 10 வருடங்கள் 11 வருடங்களிலே ஒரு சிறு சலசலப்பு கூட தமிழ் தரப்பிலிருந்து இல்லை விடுதலை புலிகளுடைய தரப்பில் இருந்தோ எந்த முயற்சிகளுமே மேற்கொள்ளப்படவில்லை அரசாங்கத்துக்கு எதிராக. ஆகவே இப்படி பாரதூரமான ஒரு விடயத்தை முதன்மைப்படுத்தி இவர்கள் மீண்டும் சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு அலையை ஏற்படுத்துவது என்பது சாத்தியமில்லை. ஆகவே அவர்களுக்கு ஒரு தேவை இருந்தது, இப்படியான அந்த சர்வதேச அந்த இஸ்லாமிய பயங்கரவாத குழுக்களோடு தொடர்பட்டவர்களை கொண்டு வந்து இப்படியான ஒரு விடயத்தை செய்வதனூடாக அங்கே சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு வேறு விதமான ஒரு நிலையை சர்வதேச ரீதியாகவும் அதற்கான ஒரு ஒத்துழைப்புகளை பெறக்கூடிய நிலைமை இருந்தது. ஆகவே பல கோணங்களிலே அவர்களுக்கு அந்த உயிர்த்தஞாயிறு தின தாக்குதல் என்பது அவர்களுக்கு கை கொடுத்தது. ஆகவே இந்த விடயத்திலே ஒரு பிரதானமாக எப்படி நாங்கள் பார்த்தாலும் ராஜபக்சேக்கள், குறிப்பாக கோத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக வர வேண்டும் என்கின்ற அப்போது அவர்களுக்கு யார் ஜனாதிபதி வேட்பாளர் என்பதிலே மிக தீவிரமான போட்டி இருந்தது. பசிலா இல்லை ராஜபக்சேவா, மஹிந்த ராஜபக்சவா இல்லை கோத்தபாயவா என்கின்ற ஒரு போட்டி இருந்தது.
அதிலே ஒரு குடும்ப ரீதியாக பல நெருக்கடிகள், பல போராட்டங்களுக்கு மத்தியில் தான் கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் தன்னை ஜனாதிபதி வேட்பாளராக முன்னிலைப்படுத்தி அந்த தேர்தலிலே போட்டியிடுகின்ற ஒரு நிலைமை காணப்பட்டது. ஆகவே இப்படியான எல்லாம் பல முயற்சிகளை எடுத்து அந்த நிலையிலே வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி விட்டு தான் அவர்கள் அந்த தேர்தலை போட்டியிட்டார்கள். ஆகவே பிரதானமாக இப்போது கோத்தபாய ராஜபக்ச பெரும்பாலும் தெற்கிலங்கையில வருகின்ற தகவல்களின் அடிப்படையிலே இந்த விசாரணையினுடைய போக்கு இறுதியாக கோத்தபாய ராஜபக்ச மற்றும் அந்த இரண்டாவது நபராக கருதப்படக்கூடியவர்களுடைய கைதோடு பெரும்பாலும் ஒரு முடிவுக்கு வந்து வரக்கூடிய ஒரு நிலைமை அவதானிக்கப்படுகின்றது. அதன் காரணமாக அவர்களுக்கு தெரிந்து விட்டது இந்த விசாரணை இறுதி கட்டத்தை நெருங்கி விட்டது, தாங்கள் அதிலே சிக்கப் போகின்றோம். ஆகவே அதற்கு முன்னர் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான இறுதி முயற்சியாக இந்த சத்தியாகிரகம் மற்றும் அரசாங்கத்துக்கு எதிரான இப்படியான ஒரு குற்றச்சாட்டுகள், புலம்பெயர் புலிகளை திருப்திப்படுத்துவது, புலம்பெயர் புலிகளுடைய திருப்திப்படுத்துவதற்காக அவர்களுடைய அதாவது இதுவரை காலம் 30 வருஷம் பிரபாகரன் ஆயுதம் ஏந்தி போராடி சாதிக்க முடியாத ஒன்றை அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் மிக இலகுவாக செய்ய போகின்றது. அவர்கள் நாட்டினுடைய இராணுவத்தினுடைய முதுகெலும்பை உடைத்து சுரேசாலை போன்றவர்களை இப்படியாக ஒரு சட்டத்தின் பிடிக்குள் வைத்துக் கொண்டு அவர்களை இவ்வாறு துன்புறுத்துவது என்பது ஒட்டுமொத்த இராணுவத்தினுடைய மன உறுதியை சிதைக்கின்ற செயல்பாடு. ஆக இராணுவத்தினுடைய உளவுறனை சிதைப்பதனூடாக புலிகளுடைய கனவை மீண்டும் உயிர்ப்பிப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். இந்த கூற்றுகள் எல்லாமே அவர்கள் மீண்டும் அங்கு சிங்கள மக்கள் மத்தியில தங்களை ஒரு கதாநாயகர்களாக காட்டிக்கொண்டு அந்த பதற்ற நிலையில இருந்து அரசாங்கத்துக்கு நெருக்கடிகளை கொடுப்பது. அரசாங்கம் இப்படியான விடயங்களை கையில் எடுக்கின்ற போது அரசாங்கம் அடுத்த கட்டத்துக்கு கோத்தபாய ராஜபக்சே கைது செய்கின்ற விவகாரத்தில் கூட சில நேரம் ஒரு தாமதங்களை ஏற்படுத்துவதற்கோ இல்லை ஒரு தயங்குவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கலாம் என்ற வகையில் தான் இவர்கள் இதை செய்கின்றார்கள். ஒருவர் நீங்கள் குறிப்பிடுவதை போன்று இந்த சத்தியாகிரகம் உத்தியோகமாக கைவிடப்பட்டதாக கூறினாலும் இவர்கள் அடுத்து வரும் நாட்களிலே இன்னும் ஏதாவது ஒரு பதற்றத்தை இன்னும் அதிகரிக்கக்கூடிய வகையிலான வேறு போராட்ட வடிவங்களை முன்னெடுத்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஒன்று நான் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றன என்றால், உண்மையாக இப்படியான விடயங்கள் நடைபெறும் பொழுது பௌத்த தரப்பினர் கொடியை தூக்கி விடுவார்கள். ஏன் மௌனமாக இருப்பதற்கு என்ன காரணம்? உண்மையை நான் முன்னர் குறிப்பிட்டதை போன்று நீதித்துறையிடம் இவர்களுடைய சமர்ப்பணம் எவ்வாறு இந்த விடயத்திலே ஒரு சரியான சந்தர்ப்ப சாட்சியங்களோடு இருக்கின்றது என்பதை நாங்கள் கூறியிருந்தோம். அந்த வகையில் தான் இவர்கள் முதலிலே அவர்களுக்கு தெரியும் அங்கிருந்த எதிர்ப்பு வரும் என்று. ஏனால் அவர்கள் கை வைக்கப் போகின்ற தரப்பு சாதாரண தரப்பல்ல. நீதித்துறையாவது பரவாயில்லை, ஆனால் அதை கடந்து மிகப்பெரிய சர்வ வல்லமை பொருந்திய தரப்பாக இருக்கக்கூடிய அந்த சிங்கள பௌத்த பேரணவாத தரப்பு, அந்த மகாநாயக்க தேரர்களுடைய நிலைப்பாடு என்பது மிக முக்கியமான ஒரு நிலைப்பாடாக காணப்படுகின்றது. ஆகவே அவர்களுக்கு முன்கூட்டியே இதற்கான சகல விடயங்களும் தெரியப்படுத்தப்பட்டு விட்டதாக தான் இப்போது நம்பகமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அது ஏனென்று சொன்னால் இந்த விசாரணையினுடைய போக்கு, அந்த சாட்சியங்கள் மூலமாக கிடைக்கப்பட்ட அந்த ஆதாரபூர்வமான தகவல்கள் வெளிப்படுத்தக்கூடிய விதத்திலே அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு அவர்கள் மௌனிக்க செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்றுதான் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இல்லை என்று சொன்னால் சாதாரணமாக இவர்கள் துள்ளி குதிக்கக்கூடியவர்கள். உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இருந்தபோது தன் ஜனாதிபதி என்ற வகையிலே 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தன்னுடைய கடமை. அதை எவர் தடுத்தாலும் தான் அதை செய்வேன் என்று கூறிய போது உடனடியாகவே மகாநாயக்க தேரர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அவசரமாக கடிதம் எழுதி அனுப்பியதோடு மட்டுமல்லாமல் 5000 பௌத்த பிக்குகளை கொழும்பிலே திரட்டி 13வது திருத்த சட்டத்தை தீயிட்டு கொளுத்தி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தி அரசாங்கத்துக்கு நெருக்கடியை கொடுக்க முற்பட்டவர்கள். அதற்கு பின்னர் எல்லாம் இந்த அன்றைய அரசாங்கம் கூட அரசியலமைப்பை மாற்றப் போகின்ற என்று கூறிய போதெல்லாம் பௌத்த மகாசங்கங்கள் பல இந்த தையிட்டி விகாரை உள்ளிட்ட பல விடயங்கள் வருகின்ற போதெல்லாம் பௌத்த மகாசங்கங்கள் உடனடியாக ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதினார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இன்று வரை இந்த மகாசங்கங்கள் மௌனமாக இருக்கின்றன சொன்னால் அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் அவர்களை மௌனிக்க செய்து விட்டது. சரியான சந்தர்ப்ப சாட்சியங்களின் ஊடாக அவர்கள் மௌனிக்க செய்யப்பட்டு விட்டார்கள் என்றால் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் மீது பயணத்தடை விதிக்கப்பட்ட போதே ஒரு பௌத்த ஒரு முக்கியமான ஒரு பௌத்த தரப்பிடம் இருந்து அதற்கான கண்டன அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. அதாவது கோத்தபாய ராஜபக்சவை கைது செய்வதற்காக முன்கூட்டியே தான் இவர்கள் இந்த பயணத்தடை விதித்திருக்கின்றார்கள். இது ஒரு அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை என்ற வகையிலே அவர் அறிக்கை விட்டதாகவும், பின்னர் அவர் உடனடியாகவே அன்று அந்த அறிக்கை விட்ட அன்றைய தினமே அவர் மன்னிப்பு கேட்டதாகவும் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது தான் சரியான தகவல்களை அறிந்து கொள்ளாது தான் அவசரப்பட்ட அந்த கருத்தை தெரிவித்து விட்டதாகவும், அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுத்திருப்பதாகத்தான் தான் அறிந்து கொள்வதாகவும், தன்னுடைய முன்னைய கருத்து நிலைப்பாடு தான் மன்னிப்பு கேட்பதாக கூட அவர் கூறியதாக அறியக்கூடியதாக இருக்குது. ஆகவே அரசாங்கம் என்றால் உங்களுக்கு தெரியும், இந்த அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் இந்த பாதுகாப்பு தரப்பு மற்றும் பௌத்த பீடங்களிடையே எவ்வளவு பலகீனமான நிலைமையில நிற்கின்றது. இந்த தையிட்டி விகாரை உள்ளிட்ட விவகாரங்களிலே, வெடுக்குநாரி மலை, குருந்தூர் மலை உள்ளிட்ட விவகாரங்களிலே சரியான நீதியை தமிழ் மக்களுக்கு
வழங்க முடியாத ஒரு அரசாங்கமாக ஒரு இதுவரை காலம் இருந்ததை விட மிக பலகீனமான பாதுகாப்பு தரப்பை பௌத்த மகாசங்கங்களை கையாள்வதிலே ஒரு பலகீனமான அரசாங்கமாகத்தான் இந்த அரசாங்கம் காணப்பட்டு வருகின்றது என்பதை நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். ஆனால் இந்த விவகாரத்திலே அவர்கள் மகாசங்கங்கள் இந்த அரசாங்கத்துக்கு எந்தவித நெருக்கடிகளையும் ஏற்படுத்தாது இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அவர்கள் கைகளிலே இந்த உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் விவகாரத்திலே அவர்களிடம் மிக ஆதாரபூர்வமான சாட்சியங்கள் எல்லாமே சிக்கி இருக்கின்றது. அந்த அந்த நேர்மையின் வழியே அவர்கள் பௌத்த மகாசங்கங்களை அணுகி அவர்களுடைய சம்மதத்தோடு இந்த விடயங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகத்தான் நாங்கள் நம்பத்தகுந்த வகையில் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதுதான் இதற்கு காரணம் என்று நான் நம்புகிறேன். நன்றி ராமேந்திரன். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து சுரேஷ் சாலை அவர்களுடைய கைது தொடர்பாக, போராட்டங்கள் தொடர்பாக என்ன நிலைமை என்ற விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கு நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம்.